சிறுகடிக்க ஆசை சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம். வித்யாவுடைய லவர் வித்யா கிட்ட ஃபோனை கொடுத்துட்டு போனதை வித்யா மீனா கிட்ட சொல்றாங்க. மீனா, நான் கேட்டதுமே அவர் ஃபோனை கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு, பரவாயில்லையே அப்படின்னா நிஜமாவே அவர் ரொம்ப நல்லவராக இருப்பாரு. அவர் நாளைக்கு வந்தா திரும்ப உங்க ஃபோனை கொடுத்துட்டு உங்க மனசுல இருக்க காதலை அவருக்கு சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டு வித்யா சந்தோஷமா இருக்கும்போது கரெக்டா அங்க ரோகிணியோட அம்மா வராங்க. ரோகிணியோட அம்மா வந்ததும், என்ன ஆச்சுமா, ஏன் திடீர்னு வந்திருக்கீங்க? இல்ல ரோகிணி தான் வர சொன்னா, நகையெல்லாம் எடுத்துட்டு வர சொன்னான்னு சொல்றாங்க. உடனே ரோகிணி ரொம்பவே அவசரமா அம்மா குடும்பம் அந்த நகைன்றாங்க. கிறிஷ்க்கு அவனுக்கு பிற்காலத்துல தேவைப்படும் சொல்லிட்டு நீ வச்சுட்டு இருந்த, இப்ப திடீர்னு கேட்கிற என்ன ஆச்சுன்றாங்க. மனோஜ் டேக்ஸ் கட்டாம விட்டுருக்காரு. அவங்க திடீர்னு 3 லட்சம் ரூபாய் கட்ட சொல்றாங்க. அதனால இந்த நகையை வித்துட்டு கட்டலாம் தான் இருக்கேன். ஏண்டி இது எல்லாமே கொடுத்துட்டு கடைசியில என்னதான் பண்ண போற? எனக்கு மனோஜ் இருக்காரு. இங்க பாருமா, இனி அடிக்கடி இந்த முத்து கிட்ட பேசுற வேலை, அங்க போறது வர்றது இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது, புரியுதா? நான் உன்னை பஸ்ல விட்டுறேன் வான்னு சொல்லிட்டு அங்கிருந்து ரோகிணி கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்ப ரோகிணி நேரா பணத்தை எடுத்துட்டு கொடுத்ததுமே உடனே மனோஜ் உன்னை என்ன எப்படி நான் சொல்றதுனே எனக்கு தெரியல, ரொம்பவே தேங்க்ஸ். இப்ப மட்டும் நீ காசு எடுத்துட்டு அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலன்னா கண்டிப்பா இந்த ஷோரூம் என் கையை விட்டு போயிருக்கோம். ரொம்ப தேங்க்ஸ் ரோகிணின்றாங்க. இங்க பாரு மனோஜ், நமக்கு நல்லது நடந்தாலும் நம்ம தான், கெட்டது நடந்தாலும் நம்ம தான். இந்த விஷயத்தை இத்தோட மறந்துட்டு வேலையே பார்க்கணும். இங்க அங்கன்றதால சொல்லாம இருக்கக்கூடாது. இப்படிதான் நான் கடன் வாங்குறேன், அது உனக்கு புரியுதா? இனிமே அவங்க சொல்லிட்டாங்க, இவங்க சொல்லிட்டாங்கன்னா என்கிட்ட கேள்வி கேட்கிற வேலை வேண்டான்னு சொல்லி ரோகிணி சொல்லிட்டு அங்க மனோஜ் கிட்ட அங்க எப்படியாவது நிரூபிக்கணுன்றதுக்காக அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ரோகிணி சொன்னதை நம்பிட்டு இருக்காங்க. அடுத்ததா செக்ல அமௌண்ட் ஷேர் பண்றது, செக்ல அமௌண்ட் கொடுக்கறது, இந்த வேலை எல்லாமே நம்ம மீனா பார்த்துட்டு இருக்காங்க. உடனே விஜய கிட்ட மனோஜ்மா, இங்க பத்தியா எப்படிப்பட்டவ, இப்ப செக்ல கையெழுத்து போடுற அளவுக்கு கையெழுத்து எது செக்லயே பணத்தை கொடுக்குற அளவுக்கு மாறி இருக்காமான்றாங்க. ஆமாண்டா, நல்லா பேசிட்டு இருக்கும் போது, அம்மா நாளையில இருந்து நான் டிரைவிங் கிளாஸ் ஓபன் பண்ண போறேன். மனோஜ் ரொம்பவே கோவமா, டிரைவிங் கிளாஸ், ஆமா டிரைவிங் கிளாஸ் நல்லா சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருடா, அவன் ஒரே ஒரு காரை வச்சுக்கிட்டு அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டான்றது எல்லாருக்கும் தெரியும். இப்ப இன்னொரு கார் வாங்கியிருக்கான், இப்ப டிரைவிங் கிளாஸ் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லியிருக்கான். கொஞ்சம் கொஞ்சமா அவங்க முன்னேறி போறது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. இதை பார்த்து நீ பொறாமப்படாத, நாளைக்கு ஆரம்பிக்கிறது எல்லாமே நல்லபடியா நடக்கும் நல்லா சொல்லி அங்க மனோஜ்ல இருந்து செல்வம் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷத்துல எல்லா ஆரத்தியில எடுத்து டிரைவிங் ஸ்கூலை ஓபன் பண்றாங்க. இந்த விஷயம் விஜய்க்கு கொஞ்சம் கூட பிடிக்காம ரொம்பவே பயங்கர கோபத்துல இருக்காங்க. அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.